ஏங்க என்ன சொல்லுங்க, சும்மா மஜா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் கரெக்டு தான் சரவணன். ஆனா எனக்கு ரொம்ப நாள் லீவ் கிடைக்காது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி 3 நாள் மட்டும்தான் ஏற்காட்டில் இருக்க போறோம். அதுக்கப்புறம் எனக்கு வேலை வந்துடும். போதுங்க, 3 நாள் இருக்குல்ல, அட்டகாசம் பண்ணிடலாம். அம்மம்மா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். உருப்படியா ஒரு வேலைக்கு போய் 1 ரூபாய் கூட சம்பாதிக்க துப்பு இல்ல இவனுக்கெல்லாம். ஹனிமூன் ஒரு கேடு. புளிமுட்டை, என்ன ஏதோ தீவிரமா யோசனை பண்ணிட்டே வர? எல்லாம் பெரியதான பத்தி தான். அட, அவனை பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவன் பொண்டாட்டி ஆசையா ஹனிமூன் போலான்னு சொன்னதும் சந்தோஷத்துல தலைகால் புரியாம விழுந்து அடிச்சு கிளம்பி ஓடிட்டான். அவனை பத்தி எல்லாம் என்ன யோசனை? இல்ல சின்னதா, ரம்யா ஒன்னும் பெரியத்தான் கூட ஹனிமூன் கொண்டாட ஆசைப்பட்டு ஏற்காடு கூட்டிட்டு வரல. பெரியத்தானோட டார்ச்சர் தாங்காம சும்மா பேருக்கு டிராமா பண்ணி கூட்டிட்டு போறா. ஏற்காடுல எத்தனை நாள் இருந்தாலும் பெரியத்தான் கூட சாந்தி முகூர்த்த கொண்டாடாம ஒவ்வொரு நாளும் சாக்கு போக்கு சொல்லியே அவ பேர்ல தப்பே வராத மாதிரி பெரியத்தான முட்டாளாக்கி விட்டுருவா. அதனால நாம உள்ள போந்து சாந்தி முகூர்த்தத்தை எப்படியாவது நடத்தி வச்சு ரம்யாவை முட்டாளாக்கிடணும். பெரியத்தான் ஏற்காடு ட்ரிப்பை சரியா பயன்படுத்திக்கிறாரோ இல்லையோ, நாம சரியா பயன்படுத்திக்கணும். பெரியத்தான நம்ப வச்சு ஏமாத்துறதுக்காக ரம்யா என்ன வேணாலும் பண்ணுவா. எக்காரணத்து கொண்டும் அவ சதி வேலையில நாமளும் சிக்கிடக்கூடாது, பெரியத்தானையும் சிக்க விட்டுறக்கூடாது. நாம நினைச்ச விஷயத்த சாதிச்சுட்டு தான் ஏற்காடை விட்டு திரும்பி போகணும். இன்னும் ஒரு 10 மாசத்துல ரம்யா ஒரு குழந்தைக்கு அம்மாவாகணும். அது மூலமா அவ நல்ல மருமகள் ஆகணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா ஒரே ஒரு டவுட். என்ன டவுட்னு சின்னதா? அண்ணனுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கிறதுக்கு நீ இவ்வளவு ஆர்வம் காட்டுறியே, நியாயமா பார்த்தா அண்ணனை விட நாம தான் சீனியர். நாமளும் தான் ஏற்காடு போயிட்டு இருக்கோம். அப்படியே உன் பொண்ணான கருணை பார்வைய கொஞ்சம் என் மேல திருப்பினா உன் சின்னத்தானோட ஜென்மம் சாபல்யம் அடையும், என்னோட பிறவி பலனையும் நான் அடைஞ்சிருவேன். என்ன நீ சும்மா சும்மா முறைச்சிக்கிட்டே இருக்க? எதுக்கு முறைக்கிற? முறைக்காம உங்களை அப்படியே மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்கலாக்கும். கொஞ்சனா கூட நல்லா தான் இருக்கும். ஏன் கொஞ்சம் கூடாதா? அடி வாங்காதீங்க சின்னதா, ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. ஐயோ, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு புளிமுட்டை. நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து கணக்கு பண்ணி பாரு. நமக்கு அப்புறம் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்நேரத்துக்கு பார்த்தனா பிரசவ ஆஸ்பத்திரிக்கு தான் ஏறி ஏறி இறங்கிட்டு இருப்பாங்க. நாம என்னடா இப்பதான் ஹனிமூனுக்கே போறோம். அதுவும் நம்ம ஹனிமூனா, இன்னொருத்தரோட ஹனிமூனு. யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் மனசு கஷ்டமா இல்ல? இல்ல, ஒழுங்கா ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. ஹேர்பின் பெண்ட் வருது பாருங்க. எத்தனையோ ஹேர்பின் பெண்ட் வந்தாலும் அசால்ட்டா காரை ஓட்டிடலாம். ஆனா இந்த பொண்டாட்டிங்க கிட்ட மட்டும் பேசியே ஜெயிக்க முடியாதுப்பா. அழகா இருக்குல்ல? நம்ம ஏற்காடை ரீச் பண்ணிட்டோம் அங்கிள். இன்னும் இல்ல நிலா, ஆனா நம்ம பக்கத்துல வந்துட்டோம். ஐயா ஜாலி. பாட்டி, ஏற்காடு வரப்போதான். இனிமே செம்ம என்ஜாய்மெண்ட் தான், ஹாப்பி தான். ஆமா நிலா, கரெக்டா சொன்ன. டாடி, அந்த காரை ஓவர்டேக் பண்ணுங்க டாடி. கவின், என்ன டாடி, ஒரு காரை ஓவர்டேக் பண்ண சொன்னா நீங்க பாட்டுன்னு ஸ்லோவா போயிட்டு இருக்கீங்க. ஸ்பீடா போங்க டாடி. இல்ல கவின் கண்ணா. ஏய் கவின்,
எதுக்கு இப்ப அந்த காரை ஓவர்டேக் பண்ண சொல்ற? நம்ம பொறுமையாவே ஆமா ஆ ஏய், உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சும்மா இரு. டாடி, இப்போ நீங்க ஸ்பீடா போக போறீங்களா இல்லையா? இல்ல செல்லம், இது ஹில்ஸ் ரோடு, ஏகப்பட்ட யூட்டர்ன்ஸ் இருக்கும். இதுல நம்ம ஸ்பீடா போறதை விட கண்ட்ரோல்டா போறது தான் நல்லது. இந்த அட்வைஸ்லாம் வேணாம் டாடி. இப்போ அந்த காரை ஓவர்டேக் பண்ணோம், அதான் எனக்கு வேணும். அடடா, டென்ஷன் ஆயிட்டியா? சரி, இப்போ என்ன, உனக்கு அந்த காரை ஓவர்டேக் பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமா டாடி, ஓவர்டேக் பண்ணோம். பண்ணிட்டா போச்சு. ஓவர்டேக் பண்ணுங்க டாடி. விக்ரம், சீக்கிரம் இன்னும் வேண்டாம். ஃபாஸ்டா ஓவர்டேக் பண்ணுங்க டாடி. யாருங்க சின்னதா? தெரியல, எதுக்கு இப்படி ஹார்ன் அடிக்கிறாங்கன்னு தெரியல. ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும், அவங்களுக்கு வழி விடுங்க. ம், சரி விடுறேன். யூர் லூசர். ஏய் பசங்க, ஐயோ, பாத்தீங்களா சின்னதா, அந்த பையனுக்கு எவ்வளவு சந்தோஷம். ஒருத்தரை தோக்கடிச்சிட்டு ஜெயிக்கிறதுனா அது பெரிய சந்தோஷம்ல. ஆமாமா, அதுக்காக தானே ரம்யா வெறி கொண்டு ஒன்னொன்னும் பண்ணிட்டு இருக்கறா. கரெக்டுங்க தாங்க சின்னதா. ஏய், என்ன நீ ரொம்ப டல் ஆயிட்ட? நான் வேணும்னா அவங்கள ஓவர்டேக் பண்ணி உன்னை சந்தோஷப்படுத்தவா? ம்ஹும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்க மெதுவாவே போங்க. உத்தரவு மகாராணி. ஸ்டீரிங் ஒண்ணும் இல்ல. அட என்ன நான் தான் நீங்க? போறேன்ல. என்னடா கவின், இப்போ உனக்கு ஹாப்பி தானே? ஹாப்பி தான். இல்ல ஹாப்பி இல்ல டாடி. என்ன கவின், அங்கிள் தான் நீ சொன்ன மாதிரி அந்த காரை ஓவர்டேக் பண்ணிட்டாங்களே, அது உனக்கு ஹாப்பியா இல்லையா? அந்த காரை மட்டும் ஓவர்டேக் பண்ணிட்டா போதுமா? தோ முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கே, அதை ஓவர்டேக் பண்ண வேணாமா? கவின், நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா? ஆ? டாடி, அந்த காரை ஓவர்டேக் பண்ணுங்க டாடி. ஓகேடா. எதுக்கு விக்ரம், கவின் பேச்ச கேட்டு நீ ஸ்பீடாலாம் ஓட்டாத, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. நான் ஸ்பீடா ஓட்டினாலும் கண்ட்ரோல்டா தான் ஓட்டுவேமா, நீங்க பயப்படாதீங்க. ஏய் ஜாலி. யார் இவன்? இன்னும் இவன் அப்பா விட்டு ரோட்ல வண்டி ஓட்டுற மாதிரி இவ்வளோ ஆறு நிச்சுன்னு வரான்.